ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசனிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ல. ஏற்கனவே 8 பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ 9வது பார்ட்டில் 5 சம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா எண்ணெழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பினை காண்க. இப்போ நமக்கு ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதான் நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு இதில் கடைசி ஒரு டேர்ம் வந்துட்டு மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற டேர்ம் தான் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? Z1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து X2D, V6G, T21J, R88M, P44P கொடுத்துட்டு இங்கே ஒரு டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. அந்த டேர்ம் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு முன்னாடி இங்கே ஆல்ஃபபெட் என்ன வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே Z இருக்குது, இங்கே X இருக்குது. அப்போ என்ன ஆகுது? இடையில ஒய்யை விட்டுருக்காங்க, அப்படி தானே? Z, ஒய், அதுக்கடுத்து X இங்கே இருக்குது. அப்போ Xக்கு முன்னாடி என்ன வரும்? W வரும். அதை விட்டுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? V கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு லெட்டரை விட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? V. அதுக்கு முன்னாடி இருக்க யூவை விட்டுட்டு T எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க எஸ்ஸை விட்டுட்டு இங்கே ஆர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆருக்கு முன்னாடி இருக்க Q, இதை விட்டுட்டு இந்த இடத்துல P எடுத்திருக்காங்க. அப்போ Pக்கு முன்னாடி இருக்க O விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன வரும்? N வரும். அப்போ இந்த டேர்மோட ஃபஸ்ட்டு லெட்டர், ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா நியூமரிக்கில் இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன அப்படின்னா N. ஓகேங்களா? அடுத்து கடைசியாக உள்ள ஆல்ஃபபெட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே A இருக்குது, இங்கே D இருக்குது. அப்போ இடையில BC அப்படிங்கிற 2 டேர்ம் வந்துட்டு விட்டுருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே A இருக்குது, இங்கே D இருக்குது. அப்போ இடையில BC 2 லெட்டர் விட்டுட்டு இந்த D எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், இங்கே D இருக்குது, இங்கே G இருக்குது. அப்போ இடையில EF 2 விட்டுட்டு எடுத்திருக்காங்களா? அப்போ Gக்கு அடுத்து என்ன வரும்? HI விட்டுட்டு இங்கே J எடுத்திருக்காங்க. அடுத்து KLல விட்டுட்டு இங்கே M எடுத்திருக்காங்க. அடுத்து NO, இதை விட்டுட்டு இங்கே P எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அப்போ என்ன வரும்? QRை விட்டுட்டு இங்கே S வருமா? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, கடைசி எஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. இந்த இடையில உள்ள நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இடையில இருக்க நம்பர் மட்டும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்து 2, அடுத்து 6, அடுத்து 21, 88, 445, 2676. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இது கடைசியாக நமக்கு ஆன்சரு. இது மட்டும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க என்னென்னா, இது வந்துட்டு இது மேக்ஸிமம் எந்த சம்லேயும் அப்ளை பண்ணாது, ஆனால் இப்படியும் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க இதை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா 1 மல்டிப்ளை பண்ணி 1 ப்ளஸ் பண்ணுறாங்க. 1 × 1 1, அது கூட 1 ப்ளஸ் பண்ணோன்னா 2. இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருச்சா? அடுத்து இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே 1 பண்ணுமா, அதனால் அடுத்து 2 பண்ணுறாங்க. 2ஓட மல்டிப்ளை பண்ணி 2வை ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 2 2s 4, 4 + 2 6. இது வந்துடுச்சா? அடுத்து இங்கே 2 பண்ணாலும் அடுத்து 3 பண்ணுறோம். அப்போ வந்துட்டு 6 3s என்ன? 18, 80 + 3 21. இது வந்துடுச்சா? அடுத்து இங்கே 3 பண்ணால் அடுத்து என்ன பண்ணுவோம்? 4 பண்ணுவோமா? அப்போ 21. அப்போ வந்து இது கூட அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 21 × 4 என்ன? 84 வரும். அது கூட திரும்பி +4 பண்ணோன்னா 88. திரும்பி இங்கே 4, அடுத்து 5 பண்ணுறோம். அப்போ 88 5s என்ன வரும்? 440 வரும். அது கூட 5 ஆட் பண்ணுவோமா? அப்போ 445. திரும்பி இது என்ன பண்ணுறோம்? 5னா அடுத்து 6. ஸோ அதனால் 6 கூட மல்டிப்ளை பண்ணோம். 6 கூட பண்ணிங்க அப்படின்னா 2670 கிடைக்கும். அப்புறம் திரும்பி வந்துட்டு நம்ம திரும்பி 6 கூட ப்ளஸ் பண்ணுமா? அப்போ 2676 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கடைசியாக நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நம்பர் வந்துட்டு 2676ன்னு தெரிஞ்சிருச்சு. கடைசி லெட்டர் எஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்படி ஒரு ரூல் இருக்குது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணணும், அடுத்தடுத்து அப்படியே போகுது. ஓகேங்களா? அடுத்து வரும் எண் யாது? 3, 10, 29, 66, 127. இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு நமக்கு மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் தான் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, அந்த டேர்ம் தான் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி பண்ணலாம்? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3, 10,
29, 66, 127 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 3 எடுத்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே க்யூப் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 க்யூப் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அதோட 2 ஆட் பண்ணால் 3 வருதா? அந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்துடுதா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 க்யூப் பண்ணுறோம். 2 க்யூப் பண்ணால் என்ன? 8ஓட திரும்பி வந்து 2 ஆட் பண்ணுறேன்னா செகண்ட் டேர்ம் இந்த 10 நமக்கு கிடச்சிடுதா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1 பண்ணோம், 2 பண்ணோம், அடுத்து 3 க்யூப் பண்ணுறோம். 3 க்யூப் பண்ணால் என்ன வரும்? 27 வரும். அது கூட வந்து அதே மாதிரி 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் அப்படின்னா வந்துட்டு என்ன வருது? 29 வருதா? அடுத்து வந்து 4 க்யூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64. அதே மாதிரி அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 66. இந்த டேர்ம் கிடச்சிருதா? அடுத்து 5 க்யூப் பண்ணால் 125. அது கூட அதே மாதிரி 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் அப்படின்னா 127. இந்த டேர்ம் கிடச்சிருதா? அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 5னா அடுத்து 6 க்யூப் பண்ணால் என்ன? 216 கூட அதே மாதிரி 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 218 கிடைக்குது. அப்போ வந்துட்டு இங்கே மிஸ் ஆகிற டேர்ம் என்னவாக இருக்கும்? 218 இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? 218. ஓகேயா? ஃபைவ் 9 x 17 மற்றும் 21 சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு 5 நம்பரோட சராசரி மீன் வந்துட்டு 13ன்னு கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து 13ன்னு கொடுத்துட்டு இந்த 5 நம்பரில் ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதோட வேல்யூ எக்ஸுன்னு கொடுத்துட்டு அந்த எக்ஸு தான் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ வந்துட்டு மீன் தான் வந்து 13ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? மீன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என்னா. நமக்கு மீனோட ஃபார்முலா என்னது? சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். இங்கே மேலே என்ன போடுவோம்? சம் ஆஃப் தி நம்பர். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணி மேலே போட்டுப்போம். கீழே வந்துட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதை போட்டுப்போம். அப்படி தானே? நமக்கு என்னென்ன நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க? 5, 9, x, 17, 21. சரியா? அதை வந்து ப்ளஸ் பண்ணி மேலே போட்டாச்சு. கீழே வந்து எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்களா? 5. இந்த மீனோட வேல்யூ வந்து 13ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கொடுத்துருக்க நம்பரை முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 + 9 என்ன? 30 கிடச்சிருது. 30 + 5 35. 35 + 17 52 கிடச்சிருது. இந்த 4 நம்பரையும் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? அந்த ப்ளஸ் எக்ஸ் அப்படியே போட்டாச்சு. கீழே இருக்க 5 அப்படியே போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கீழே டிவைடில் இருக்க 5 இந்த சைடு எப்படி மல்டிப்ளையில் போகுமா? அப்போ 13 × 5 என்ன? 65 கிடச்சிது. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க 52 ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் எப்படி போகும்? மைனஸில் போகுமா? அப்போ 65 - 52 நமக்கு என்ன? 13. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 13. அப்போ ஆன்சர் நமக்கு 13. ஓகேயா? முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முதல் 20 இயல் எண்களை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதில் ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்கள் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன, ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இப்போது நேச்சுரல் நம்பர் 1லேருந்து 20 முதல் 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1, 2, 3 நம்ம 20 வரைக்கும் எழுதிப்போம். ஓகேயா? அதில் என்ன கேட்குறாங்க? ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்வோம்? டோட்டல் சான்சஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? கீழே வந்து மொத்த சான்சஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது? 20. அதாவது 20 நம்பரா? அந்த 20யை கீழே போட்டாச்சு. மேலே வந்துட்டு நமக்கு என்ன? ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் மேலே போடுவோமா? இங்கே ப்ரைம் நம்பர் இங்கே கொடுத்துருக்க அந்த 20ல் ப்ரைம் நம்பர் நமக்கு என்னென்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. அப்போ 8 இருக்கா? ப்ரைம் நம்பர் 8 இருக்குது. அப்போ ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? 8 டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டிஸ் நமக்கு என்ன? 20. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 வந்து 2 டைம்ஸ் வரும்.
20 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு என்ன வந்துடும் 2/5. அப்போ நமக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது 2/5 இருக்குது. ஓகேயா? பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு இடத்துல மட்டும் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது அங்கே வந்துட்டு ஒரு என்ன சிம்பிள் வரும், ப்ளஸ் வருமா, மைனஸ் வருமா, டிவிஷன் வருமா, சப்ராக்ஷன் வருமா, இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போது என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த இடத்துல 2 பாக்ஸ் 6 minus 12 divided by 4 plus 2 is equal to 10 கொடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் என்ன வரும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ராக்கெட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வரலாம். ரைட் டு லெஃப்ட் இப்படி வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் அதாவது பிட் மாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்கெட் பீனா என்ன ப்ராக்கெட் இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? அப்போ 4 + 2 என்ன 6. ஓகேங்களா? அடுத்து என்ன? இது வந்துட்டு இண்டிசஸ், அடுத்து இது டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணும்? டிவிஷன் தான் பண்ணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. ஆனால் நான் ரூல் படி என்ன தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணுமா? இதை நான் பண்ணிக்கிறேன். அப்போ 12 / 6 என்ன 2 வருமா? அந்த 2 இங்கே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம டக்குன்னு இந்த இடத்துல சப்ராக்ஷன் பண்ணக்கூடாது, அப்படி தானே? அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம ரைட் சைட் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போ -2 அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்? +2ன்னு போகுமா? +2ன்னு போகும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து 12ன்னு மாறிடும். 12 மாறிடுச்சு. நமக்கு இது என்னன்னு தெரில. இப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ LHS = RHS. அதாவது நம்ம ரைட் சைடில் வந்துட்டு கிடைக்கிற ஆன்சருக்கும் லெஃப்ட் சைடில் கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும், அப்படி தானே? அப்போ இங்கே 2 பாக்ஸ் 6 is equal to 12 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல எந்த சிம்பிளை போட்டால் நமக்கு 12 வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ் போட்டேன் அப்படின்னா 2 + 6 என்ன 8. ஆனால் இந்த இடத்துல 12 இருக்குது. அப்போ அது வராதா? இதே மைனஸ் போட்டேன் அப்படின்னா 2 - 6 என்ன வரும்? -4. அப்போ அதுவும் வராது. இதே வந்து இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 × 6 என்ன 12. அப்போ இங்கேயும் 12 கிடச்சிச்சு, அதான் இங்கே இருக்குது. அப்போ சேமாக இருக்கா? அப்போ இந்த பாக்ஸில் நமக்கு என்ன சிம்பிள் வரும்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன? மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? தேங்க்யூ. இது வரைக்கும் போட்டேன். நமக்கு ரீசனிங் சீரீஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.